வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம வே. இறையன்பு அவர்கள் எழுதிய சிம்மாசன சீக்ரெட் என்ற நூலிலிருந்து பண்பு 7 இயல்பாக இரு என்ற கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எளிமையாக இருக்கிறதுங்கிறது வேற, இயல்பாக இருக்கிறதுங்கிறது வேற. எளிமையை நாமளா உருவாக்கிக்கணும். இயல்பு அப்படிங்கிறது நம்ம ரத்தத்திலேயே கலந்துருக்கணும். குழந்தைகள்லாம் பாருங்களேன், தன்னுடைய இயல்பான முகத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் நாம் அப்படி வாழ்கிறது கிடையாது. நாம் ஏதோ ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இயல்பாக இருக்கிறவங்க தான் என்றைக்குமே சிறந்த ஒரு ஆளாக இருக்க முடியும். இப்போ பாருங்களேன், உணவுலையும் உடையிலையும் அந்த இயல்பாக இருக்கிறவங்க பெருசாக அக்கறை காட்ட மாட்டாங்க. சுத்தமான உணவு போதும், பசிக்கிறப்ப சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பண்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பண்டித ஜவஹர்லால் நேரு நமக்கு தெரியும், நம்முடைய இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்தவர். அவர் இரவு நேரத்தில் படிச்சுக்கிட்டு இருப்பாராம். அப்போ அவருடைய சமையல்காரர் வந்து அவர்கிட்ட கேட்பாராம், இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு கேட்பாராம். அதற்கு நேரு சொல்லுவாராம், எதை வேண்டுமானாலும் சமை, சூடாக இருக்கும்போது கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாராம். அப்போ மகத்தான மனிதர்கள் உணவுக்காக அல்லாடுறது கிடையாது, அதையே நினைச்சு பதட்டப்படுவது கிடையாது. கிடைச்சதை சாப்பிட்டுட்டு நோக்கத்தை அடையக்கூடிய காலம் வரைக்கும் அவங்க பயணத்தை தொடங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக சித்தார்த்தர், நம்முடைய புத்தர் தான் சித்தார்த்தர் அப்படிங்கிறவர். அவர் ஒரு பணக்கார குடும்பத்தில், ராஜ குடும்பத்தில் பிறந்தவர். அறுசுவை உணவு சாப்பிட்டு பழகினவர். அவர் துறவியாக மாறினதுக்கப்புறம் பல நேரங்களில் அவருக்கு சாப்பாடு கிடைக்கல, பட்டினி கிடந்திருக்கிறாரு. சில நேரங்களில் தானியங்கள்லேருந்து வரும் இல்லையா தவிடு, அதை கூட உண்டு வாழ்ந்திருக்கிறார். அப்போ அவருடைய நோக்கம் தான் அங்கே முக்கியமோ தவிர பசிக்கு ஏதாவது ஒன்று தேவை, இதுதான் தேவை அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. சிலருடைய ஆடைகளை பார்த்தா ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ள ஆடம்பரம் ஒளிஞ்சிருக்கும். அவங்க தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கிறதாவே நினச்சிக்குவாங்க. அவங்கள யாராலையும் நெருங்கிட முடியாது. எந்த நேரத்தில் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. யாராவது தெரியாமல் லேசாக உரசிட்டா கூட அப்படியே அகங்காரப்பட்டு கோவப்படுவாங்க. அவங்களால இயல்பாக இருக்க முடியாது. அப்போது இயல்பாக இருக்கிறத உடையால் மட்டும் நம்ம தீர்மானிக்க முடியாது. அது எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறதுன்னு பார்த்தா நடத்தையால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிற இடத்த இருப்பிடமாக்கி கொள்ளக்கூடிய மனநிலை படித்தவங்க தான் அப்படி நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. காமராஜர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் வந்து ஒரு முறை மதுரைக்கு வர்றாரு. இரவு நேரம் அங்கே தாமதமாகிருது. மதுரையில் தங்குறாரு. அவர் தங்கியிருந்த அந்த விருந்தினர் மாளிகையில் குளிர்சாதன வசதி, அந்த ஏசி வசதி எல்லாம் இல்லை. மின்வெட்டு நேரம் வேற. அந்த அறைக்குள்ளே படுத்து தூங்க முடியல. காமராஜர் கட்டில வெளியே தூக்கி போட சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. பாதுகாவலர்கள் சுற்றி நிற்கிறாங்க. உடனே காமராஜர் கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க, நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அவர் இருந்ததுனால தான் ஏழை பங்காளனாக இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு முறை அந்த வெள்ளம் ஏற்பட்டதை பார்வையிட போகிறாரு. அவர் கூட அதிகாரிகள் நிறைய பேர் போகிறாங்க. அந்த வெள்ளத்துக்குள்ளே காமராஜர் நடந்து போகிறாரு. அவருக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் அவர் கூட வந்த நிறைய பேர்த்துக்கு அந்த குளிர் காய்ச்சல்லாம் வந்துருச்சு. அப்போ எளிமையாக இருக்கிறவங்க எப்போவுமே தன்னை வந்து வெளிக்காட்டிக்கிறது கிடையாது. அந்த எளிமையை தான் அவங்க ஆபரணமாக்கிக்கிட்டு அலட்டிக்கிறது கிடையாது. எல்லாரையும் போலவே நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சிக்காக தான் அவங்க வாழ்கிறாங்க. அப்போ இயல்பாக இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த பேச்சாளர் ஒருத்தரை பற்றி குறிப்பிடுறாரு வே. இறையன்பு அவர்கள். அவர் மேடைக்கு போகிறப்போ அவர் பக்கத்தில் இருந்த மற்றொருவர் சொல்கிறாரு, உங்களுடைய தோள்பட்டையில் இடது தோள்பட்டை சட்டை கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறார். உடனே அந்த தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய துண்டை எடுத்து வலது தோல்லிருந்து இடது தோலுக்கு மாற்றிக்கிட்டார். அப்போது அணிகிற சட்டையை வச்சு பேச்சோட தரம் அமைய போகிறது கிடையாது, பேச்சு தான் முக்கியம். அதே மாதிரி மாற்று வேட்டி இல்லாமல் ஜீவா அப்படிங்கிற அறிஞர் வந்து இருந்ததை காமராஜர் கண்ணுற்ற பார்த்த சம்பவம் தமிழகத்தில் எல்லாருக்குமே தெரியும். இப்போது மக்களை நெருங்கி அவங்களோட பழகி அவங்களுடைய உண்மையான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இயல்பாக இருக்கணும். இயல்பாக இருக்கிறப்போ சில சிரமங்கள் வரத்தான் செய்யும், ஆனால் அதையும் கடந்து தான் நாம் செயல்படணும். ஆடம்பரமாக வாழ்கிறதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு கவர்ச்சி மாதிரி தான், அந்த இளமையில் வரக்கூடிய அழகு மாதிரி தான், அது இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். வாஷிங்டன் தெரியும், அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர். ஒரு முறை பெரும் புயல் ஏற்பட்டு சாலைகளில் மரம் விழுந்து கிடக்குது. இராணுவ வீரர்கள் வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அப்போது இன்னும் ஒரு ஆள் இருந்தால் அந்த மரத்தை தூக்கி அங்கிட்டு போட்டுடலாம், அதுக்கப்புறம் சாலையில் எல்லோரும் பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு சூழல். அப்போ அந்த நேரம் பார்த்து குதிரையில் ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு.
குதிரையிலேருந்து இறங்கி வந்தவர் என்ன பண்ணாருன்னா அந்த இராணுவ வீரர்களோடு சேர்ந்து அந்த மரத்தை தூக்கி போடுறார். அதுக்கப்புறம் அந்த குதிரையில் வந்தவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த குதிரையில் வந்தவர் வேறு யாரும் இல்லை, அந்த நாட்டு ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படிங்கிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஆனந்தத்தில் மூழ்கிறாங்க. அப்போ தொழிலாளர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய தலைவராக இருந்ததால் தான் இன்றைக்கும் அந்த வாஷிங்டன் அவர்களை எல்லாரும் போற்றுகிறார்கள். அப்போது இயல்பாக இருப்பது என்பது தேவைகளை குறைத்துக் கொள்வது, ஆசைகளை அறுத்து வாழ்வது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாக்ரட்டிஸை பற்றிய ஒரு செய்தி. அவர் நமக்கு நல்லாவே தெரியும். சாக்ரட்டிஸ் தத்துவ ஞானியாக இருந்தவர். வயசானவ தோற்றம், ஒரு மேலே உடலை மூடுறதுக்கு ஒரே ஒரு துணி தான். அப்படி இருக்கிறப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, யார்கிட்டையாவது ஏதாவது பேச ஆரம்பிக்கிறப்ப எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி தான் தொடங்குவார். ஆனால் அந்த ஏதென்ஸ் பகுதி இளைஞர்கள் எல்லாருமே அவர்கிட்டே வருவாங்க. அப்போ அவர் ஒரு சிறிய வீடு கட்ட ஆரம்பித்தார். அப்போது சாக்ரட்டிஸ் கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் தான் உலக புகழ்பெற்ற தத்துவ ஞானியாச்சே, போயும் இவ்வளவு சிறுசாக வீடு கட்டுறீங்களே, இது போதுமா அப்படின்னு கேட்குறப்போ சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, இந்த சின்ன வீட்டை நிரப்புறதுக்கு உண்மையான நண்பர்கள் கிடைப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆக எளிமை, இயல்பு இது போதும், நமக்கு ஆடம்பரம் தேவையில்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர் எழுதிய கோரியலன்ஸ் அப்படிங்கிற ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் ரோமாபுரியில் பஞ்சம் ஏற்படுது. அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் பணக்காரங்களாக தானியங்களை பதுக்கிக்கிறாங்க. அந்த நேரத்தில் மார்சியஸ் அப்படிங்கிற ஒரு வீரன் மேலே எல்லாருமே வெறுப்பை காட்டுறாங்க, அவனை எதிரியாக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பகுதியில் போர் மூடும்போது இந்த மக்களுக்கு எதிரியாக இருந்த அந்த மார்சியஸ் அப்படிங்கிற அந்த வீரன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த போரில் ஈடுபட்டு தன்னுடைய நாட்டுக்கே வெற்றியை தேடித்தர்றார். அப்புறம் அந்த கோரியலனஸ் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயர் அவனுக்கு கொடுக்குறாங்க. அப்போது மக்களோட பகச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்போ தன்னுடைய நாட்டுக்கு வேறொரு பக்கம் இருந்து எதிரிகள் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா போய் போராடுறான். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் கூட அந்த தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மக்களை சரியானவர்களாக நடத்தலை, ஒரு கர்வப்பட்டு தான் இருக்கிறான். அப்போது மக்கள் அவனை உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள். அப்போது நம்ம எவ்வளவுதான் சிறப்பானவங்களாக இருந்தாலும், ஒரு பெரிய ஆளுமைகளாக இருந்தாலுமே கூட நாம் சரியான முறையில் நடந்துக்கலை அப்படின்னா எல்லாருமே நம்மளை தூக்கி வீசிடுவாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் உலக போரில் இங்கிலாந்து வெற்றி பெற காரணமாக இருந்தவர். ஆனால் அவரே உள்ளூர் தேர்தலில் தோற்று போயிட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா, தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். என்றைக்குமே அது இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம இயல்பாக இருக்கணும். நம்மளால தான் இந்த வெற்றி கிடைச்சது அப்படிங்கிற அந்த தலைகணம் நமக்குள்ளே வரக்கூடாது. அப்போ இயல்பாக இருந்தால்தான் இந்த உலகம் நாம் இருக்கிறப்பவும் நல்லபடியாக பேசும், இறந்ததுக்கு பிறகும் நல்லபடியாக பேசும். அப்போ அதை உணர்ந்து யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தலைவர்களாக, ஆளுமைகளாக, மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இறை என்பவர்கள் இந்த கட்டுரை மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்போது இந்த கட்டுரை மூலமாக இயல்பாக இருப்பது என்பது எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிற கருத்தை நம்மளுக்குள்ள இறை என்பவர்கள் விதைத்திருக்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள், விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் குறிப்பிடலாம். நன்றி.